இந்திய திரையுலகிற்கு 3000 கோடி ரூபாய்க்கு மேல் இழப்பை ஏற்படுத்தியதாக கூறப்படும் சட்டவிரோத இணையதளத்தை உருவாக்கி நடத்தி வந்த நபர் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார். இம்மாடி ரவி என்பவர் வெளிநாடுகளில் இருந்தபடியே 2019ஆம் ஆண்டு முதல் ஐபொம்மா என்ற சட்டவிரோத இணையதளம் மூலம் புத்தம் புதிய தென்னிந்திய திரைப்படங்களை வெளியிட்டு வந்துள்ளார். இதனால் பெரும் பொருட்செலவில் தயாராகும் திரைப்படங்கள் கடுமையான பாதிப்புகளை சந்தித்தன. திரைத்துறையை அழிக்கும் ஐபொம்மா உள்ளிட்ட சட்டவிரோத இணையதளத்தை ஒடுக்குமாறு தென்னிந்திய திரைத்துறையினர் காவல்துறையில் முறையிட்டு வந்தனர். அதன் பேரில் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்ட ஹைதராபாத் காவல்துறையினர் பல்வேறு முயற்சிகளுக்கு பிறகு இம்மாடி ரவியை கைது செய்தனர். சினிமா பைரசி மட்டுமின்றி பயனர்களின் தகவல் திருட்டு, சட்டவிரோத சூதாட்டம் உள்ளிட்ட குற்றங்களிலும் அவர் ஈடுபட்டது தெரியவந்திருக்கிறது. இதுகுறித்த செய்தியாளர் சந்திப்பில் இயக்குநர் எஸ். ராஜமௌலி, நடிகர்கள் சிரஞ்சீவி, நாகார்ஜுனா, தயாரிப்பாளர் தில்ராஜு உள்ளிட்டோர் பங்கேற்று காவல்துறையினருக்கு நன்றி கூறினர்.